ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் வாங்குகிற ரோஸ்புரா ஸ்வீட் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பராக ஈஸியாக செய்ய போகிறோம். இப்படி வாயில் போட்ட உடனே கரையும் சாஃப்டான ஸ்வீட். 1 கப் ரவை இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பரான ஜூஸியான ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி அடுப்பை ஸ்பீடாக வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது 1 கப் ரவைக்கு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதுலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரவை அதிலே வெந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டே இருங்க. ரவை இதிலே வெந்து வந்துடும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். 1 கப் சுகர் போட்டுக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் சிரப் லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். இப்போது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம ரவை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது நல்லா ஆறி வந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். பால் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம நல்லா உருட்டி பால் ஷேப்பில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சைட்லெல்லாம் விரிசல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் அவுட் சைடு மட்டும்தான் கலர் வரும், இன்சைடு குக் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதிலே ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா சுகர் சிரப் சாப்பிடும்போது ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க.
இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.